Hey guys, Assalamu alaikum. Welcome to my channel. ரவா கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் 6 முட்டை எடுத்துக்கோங்க. 6 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துப்போம். அப்படி உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பீட்டர் இருந்ததுனால நான் பீட்டர்லேயே போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பிளெண்ட் பண்ணது பிறகு இந்த மாதிரி ஒரு க்ரீமியாக வரணும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிஞ்சளவு சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் போட்டது பிறகு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பால் 1 கப் சுகர் எடுத்துக்கிறேன். அதே கப்பால் தான் ரவையுமே எடுத்துப்பேன். நான் 1 கப் சுகர் எடுத்தேன்னா 2 கப் ரவை எடுத்துப்பேன். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கப் ரவைக்கு 2 கப் சுகர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைமில் நீங்கள் 1 கப் மில்க் ஊற்றிக்கோங்க. 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் சுகர் எடுத்த அதே கப்லேயே 2 கப் ரவா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் சுகர் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே 2 கப் ரவா ஆட் பண்ணிக்கோங்க. ரவா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே கெட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த கெட்டிகள் எல்லாமே போயிடும். அதை மூடி போட்டு 5 மினிட்ஸ் லீவ் பண்ணிவிடுங்க. அதுக்கு நடுவில் எனக்கு கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங் இருந்துச்சு. அந்த ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்டவ்வுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த ரவையுமே நல்லா ஊறி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஊற வைக்க வேணாம். மண் எடுத்துருக்கேன். அந்த மண்ணை ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 25 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டவ்லேயே சிம்மில் வச்சுருங்க. நான் கிச்சன்லேயே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் கீழெல்லாம் க்ளீன் பண்ணுறது இருந்துச்சு. அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபைனல் லுக் இது தான். நம்ம கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் ரெடி ஆன உடனே கட் பண்ணி நான் பிளேட்லேயுமே வச்சு நான் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்ஷால்லா இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.